விஜய் சேதுபதி, நித்யா மேனன் நடிப்பில் இயக்குனர் பாண்டிராஜ் இயக்கத்தில் வந்திருக்கிற தலைவன் தலைவி அப்படிங்கிற படத்தை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த படத்தை பார்க்க எங்கள் ஊர் ராமநாதபுரத்தில் இருக்க சினி லான்ச் அப்படிங்கிற தியேட்டருக்கு இன்னைக்கு காலையில் போயிருந்தேன். 11 மணிக்கு இந்த படம் போட்டாங்க. படம் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. படம் கொஞ்சம் வித்தியாசமான கதைக்களமாக இருந்துச்சு படம். அதாவது ஒரே இடத்துலேயே வந்து படம் எடுத்திருக்காங்க. ஒரு கருப்பர் சாமி கோவில், அதாவது இயக்குனர் பாண்டிராஜோட சொந்த கோவில், அதாவது குலதெய்வ கோவில் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த கோவில். இந்த கோயிலே படம் முழுக்க எடுத்திருக்காங்க. படம் முழுக்க அந்த இடத்துல மட்டும் தான் எடுத்திருக்காங்க. சின்ன சின்ன காட்சிகள் இடையில அந்த ஃப்ளாஷ்பேக் காட்சிகள் மட்டும் வேறு வேறு இடங்கள்ல வருது. ஃபுல்லாக ஃப்ளாஷ்பேக் தான் படம் ஃபுல்லாகவே. ஒரிஜினல் ஸ்டோரி எல்லாமே அந்த இடத்துல லைவாக அந்த அந்த இடத்துல நடக்குது. ஓப்பனிங்கில் ஒரு கருப்பசாமி கோயிலுக்கு விஜய் சேதுபதி ஒவ்வொருத்தராக வர்றாங்க. அப்போ வந்து நித்யா மேனன் அவங்க வீட்டில் வந்து அந்த சின்ன குழந்தை ஒன்றுக்கு மொட்டை போட வர்றாங்க. பின்னாடி விஜய் சேதுபதி வர்றாரு. விஜய் சேதுபதி வர்றதுக்கு முன்னாடி அவருக்கு நிறைய இன்ட்ரொடக்ஷன்லாம் கொடுக்குறாங்க. அவர் வந்து பெரிய ஏழ்ரை, சந்திராஷ்டமம் இந்த மாதிரியான உள்ள ஒரு மிகப்பெரிய மோசமான ஆள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவர் வந்து அந்த கருப்பர் சாமி கோயிலில் நெத்தியில் எடுத்து திருநீர்லாம் எடுத்து பூசிட்டு சாமி கும்பிட்டுட்டு வேகமாக வந்து நித்யா மேனன்ட்ட ஒரு குழந்தை மொட்டை போட்டுக்கிட்டு வந்து சண்டை போடுறாரு. அப்போ தான் தெரியுது அவங்க 2 பேருக்கும் ஏற்கனவே கல்யாணம் ஆகி பிரிஞ்சிருக்காங்கங்கிறது தெரியுது. பிரிதலுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத வந்து ஒவ்வொருத்தர் பார்வையில் வந்து சொல்கிறாங்க. அதுதான் வந்து படம் ஃபுல்லாக கதை. அந்த அந்த கோயிலில் இருக்கிற கதாபாத்திரங்கள் எல்லாமே வந்து ஒவ்வொருத்தராக அவங்க பிரிவினைக்கு என்ன காரணங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறாங்க படம். முதல் பார்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு, வித்தியாசமாக. 2ஆம் பார்ட்டை வந்து எதிர்பார்க்க வைக்க தான். 2ஆம் பார்ட் வந்து பெரிய அளவில் வந்து சொல்கிறது மாதிரி இல்லை. அதாவது படம் 2ஆம் பார்ட்டு ஓகே தான், அந்த ஸ்மார் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். 2ஆம் பார்ட்டு கொஞ்சம் அதாவது வன்முறை படம். இந்த படம் வந்து வன்முறை படமா, இல்லை வந்து லவ் சப்ஜெக்ட் படமா, இல்லை நகைச்சுவை படமா அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் எல்லாம் கலந்தது மாதிரி ஒரு வித்தியாசமாக எடுத்திருக்காரு அந்த படத்தை. படத்துலேயே ரக்குடு லவ் ஸ்டோரி தான் போட்டிருக்காங்க. ஆனால் ரக்குடு எல்லாருமே நித்யா மேனனும் ரொம்ப ரக்குடாக இருக்காங்க. விஜய் சேதுபதியும் ரொம்ப ரக்குடாக இருக்காங்க. கதாபாத்திரத்தோட தன்மை வந்து கரெக்டாக இருக்குது. பாண்டியராஜ் நினச்ச ஆளை வந்து கதாபாத்திரமாக போட்டிருக்காரு. அது பாராட்டுக்குரிய விஷயம். ஆனால் படம் ஃபுல்லாகவே ரக்குடாகவே பேசிக்கிட்டே சத்தம் போட்டுக்கிட்டே இருக்காங்க. அதாவது நித்யா மேனனும் கத்துறாங்க, விஜய் சேதுபதியும் கத்துறாரு. பல இடங்களில் அமைதியாக சாஃப்டாக பேசுகிற மாதிரி எந்த ஒரு காட்சி அமைப்புகளும் பெரும்பாலும் இல்லை. நடுவில் அது போதாதுன்னு நித்யா மேனன் அண்ணன் அவர் ஆர்கே சுரேஷ் அவரோட சத்தம் வேறு, இப்படி நிறையா பேர் எல்லாம் கத்திக்கிட்டே தான் இருக்காங்க படம் ஃபுல்லாக. இது வந்து ஒரு சின்ன மைனஸ்ன்னு சொல்லலாம். பாண்டியராஜோட பழைய படங்களை நீங்கள் எதிர்பார்த்து போனீங்கன்னா அந்த மாதிரி இந்த படம் கண்டிப்பாக இருக்காது. பாண்டியராஜோட பழைய படங்கள்லாம் வேறு மாதிரி இருக்கும். பசங்க படம்லாம் வேறு மாதிரி இருக்கும். நிறைய சில படங்களை சொல்லலாம், வம்சம் இந்த மாதிரி படங்கள்லாம் வேறு மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான ஒரு அதே கதையை எடுக்கக்கூடாது, அதே கதையாக இருக்கணும்னு நான் சொல்ல வரல. அந்த ஒரு புதுக்கோட்டை மாவட்ட கலாச்சாரம் அந்த மாதிரி இல்லை, மதுரை மாவட்டத்தை சுற்றி இந்த படம் தான் எடுத்திருக்காங்க. அவரோட படம் எல்லாமே புதுக்கோட்டை மாவட்டத்தை சுற்றி தான் எடுப்பாங்க. இந்த படம் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக மதுரை மாவட்டத்தை சுற்றி இந்த படம் எடுத்திருக்காங்க. பார்க்கலாம். படம் வந்து அதுக்கான ரொம்ப மோசம் இல்லை. படம் ஃபஸ்ட் ஹாஃப் போகிறதே தெரியல. என்னடா ஒரே கருப்பசாமி கோயிலே வச்சு பாதி படத்தை முடிச்சிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி நம்ம தோண வைக்கிது. 2ஆம் பார்ட் வந்து தான் வந்து கொஞ்சம் அது கதைக்குள்ளே போக முடியலையோ அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் லேக் ஆகுது. அதாவது வழக்கமான சண்டைகள் காட்சிகள், அவங்க புருஷன் முன்னாடிக்குள்ளே போடுற சண்டைகள், இதை தான் காமிக்கிறாங்க. அது ஒரு பெரிய சுவாரஸ்யமான இல்லை. கிளைமாக்ஸை சண்டை போட்டு பழைய படங்களில் வர்ற மாதிரி எல்லா கோமாளிகளும் ஒரே இடத்துக்கு வர வச்சு இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. ஆனால் பெரிய அளவில் அதெல்லாம் சிரிப்பை வர வைக்கனா கண்டிப்பாக சிரிப்பை வர வைக்கல. சும்மா அதாவது இந்த மாதிரியான காமெடி கதைக்களத்துக்கு ஒரு காலத்தில் வந்து எத்தனையோ நடிகர்கள் இருந்தாங்க. வடிவேல் இருப்பார், விவேக் இருப்பார், கவுண்டமணி இருப்பார், செந்தில் இருப்பார், சார்லி இருப்பார். பின்னாடி வந்து சூரி சந்தானம் வரைய கூட இந்த மாதிரியான கதைக்களத்தில் நல்லா இருந்துச்சு. இப்போ காமெடி நடிகர்களே பெரும்பாலும் இல்லை. இந்த படத்தில் யோகி பாபு வர்றாரு. யோகி பாபு சின்ன சின்ன கவுண்டர் அங்கங்கே கொடுக்குறாரு, அது ஓகே. ஆனால் அந்த மாதிரி இந்த படத்தில் கூட அந்த ஒருத்தர் காப்பாற்றுறதுக்காக வந்து அந்த சென்ட்ராயன் வந்து அந்த பாப்பாவுக்கு மொட்டை போட வர்றாரோ அவரை வந்து விஜய் சேதுபதி ஃபஸ்ட்டு அடிச்சிடுறாப்புல. அப்போ அடித்த உடனே வந்து அவர் வந்து அவருக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு சொல்கிறாரு. அப்போ வந்து அவர் யாருன்னு கேட்டால் இந்த பாபா பாஸ்கர் மாஸ்டர், அவர் காமெடி பண்ணுறேன்னு சொல்லி அவர் வர்றாரு. அதெல்லாம் பெரிய அளவில் ரசிக்கும்படி இல்லை. அது நல்ல காமெடி நடிகர்கள்லாம் பெரிய அளவில் இருந்தாங்க. இப்போ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு காலகட்டம். இந்த மாதிரி வரட்டு காமெடிகள்லாம் பார்த்து சிரிக்கக்கூடிய மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இருக்குது. படம் வந்து ரொம்ப மோசம் இல்லை. ஒரு தடவை பார்க்கலாம். ரொம்ப மோசம்னு சொல்லிலாம் அப்படிலாம் வந்து சொல்ல விரும்புகிறேன். படம் பார்க்கலாம். ஆனால் வந்து எதிர்பார்த்த கதைக்களத்தை வந்து இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக எடுத்துருக்கலாமோ. நான் எதிர்பார்த்தது வேறு, ஆனால் அது இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக எடுத்துருக்கலாம், இன்னும் காமெடியாக கொண்டு போயிருக்கலாம். நல்ல காமெடி நடிகர்கள் வந்து இப்போ பாண்டியராஜுக்கு சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. காமெடியை பற்றி சொல்ல வேண்டிய தேவையில்லை. ரொம்ப நல்லாவே காமெடி ஸ்கிரிப்ட்லாம் நல்லா பண்ணுவார். ஆனால் இன்னும் காமெடியாக நல்ல ஆட்களை போட்டு அவர் இப்போ கஞ்சா கருப்பே இருக்கார். அவர் பழைய படத்தில், இந்த படத்துலலாம், வம்சம் படத்துலலாம் ஒரு இந்த குடும்ப கட்டுப்பாடு இது பண்ணுற மாதிரி வருவார். இந்த மாதிரி ஆட்கள்லாம் போடலாம். கஞ்சா கருப்புலாம் வந்து ஃபீல்ட் அவுட் ஆகிட்டான்னு இவங்கலாம் நினச்சிக்கிறாங்க. உங்களை போட்டால் ஓடாது அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறாங்க. அதே மாதிரி இன்னும் சில முன்னணி காமெடி நடிகர்கள்லாம் அந்த படத்தில் சேர்த்துருந்தாங்கன்னா இந்த படம் நல்லா இருந்திருக்கும்.
பெரிய காமெடி ஸ்கிரிப்ட்டு தான். காமெடி ப்ளஸ்ஸு ரக்கடு ஸ்டோரி மாரி அந்த வன்முறை கலந்த ஒரு ஸ்கிரிப்ட் தான் அந்த படம். பெரிய லெவல்ல வந்து படம் ஃபுல்லா கத்திக்கிட்டே இருக்கிறனால, சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறனால வந்து ஒரு சின்ன ஒரு மைனஸா இருக்கே தவிர, படத்தில வந்து சொல்ல வந்த விஷயம், அது வித்தியாசமான விஜய் சேதுபதியின் அந்த உடல் அமைப்பு, பேசுற விதம், அந்த கத்திக்கிட்டே இருக்கிறது அதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. அதுவே ஓவரா படம் ஃபுல்லுக்கா கத்திக்கிட்டே இருக்கிறனால, நித்யா மேனனும் கத்திக்கிட்டே இருக்கிறனால, எல்லாரும் சண்டை போட்டுக்கிட்டே எந்த நேரம் 24 மணி நேரமும் ஒரு ஒரு சந்தை கடைக்கு போனீங்கன்னா எப்படி இருக்கும்? ஒரு சந்தை கடையில போய் க காய்கறி வாங்கும்போது கத்திக்கிட்டே இருப்பாங்க. காய்ச்சி மூச்சும் கத்திக்கிட்டு இருப்பாங்க. எப்படா இத விட்டு வெளிய வருவோம்? அப்படிங்கிற மாரி பொதுவா சொல்லுவாங்க. சந்தை கடை மாரி ஏன் கத்திக்கிட்டு இருக்க? மாரிலாம் சொல்லுவாங்க. வீட்ல யாரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது. அந்த மாரி சந்தை கடையில கத்திக்கிட்டே இருப்பாங்கல்ல, காய்ச்சி மூச்சுன்னு. இங்கிட்டு காய்கறி விப்பாங்க, இங்கிட்டு வெள்ளைப்பூடு விப்பாங்க, இங்கிட்டு தக்காளி விப்பாங்க. அந்த மாரி படம் ஃபுல்லா கத்திக்கிட்டே தான் இருக்காங்க. எதுவும் சொல்லிக்கிற மாரி இல்ல. இதுதான் ஒரு பெரிய மைனஸ் படத்துல. அது ஓரளவுக்கு அ ஆரம்பிச்சு அது ஓவர் டோஸா போய்க்கிட்டு இருக்கு படத்துல கிளைமாக்ஸ் வரை. அதான் படத்துல பெரிய மைனஸே தவிர, படத்துல சொல்லிக்கிற மாரி பெரிய எதுவும் இல்ல. படம் வந்து ஓரளவு பார்க்கலாம். அதுக்காண்டி மோசம்னு சொல்லி நான் வந்து குறைத்து மதிப்பிட விரும்புறேன். படம் ஒரு முறை போய் பாருங்க. சந்தோஷ் நாராயணன் இசை வந்து பரவால்ல அப்படின்னு சொல்லலாம். அவரோட பாடல் அந்த இதுக்கு முன்னாடி இந்த சூர்யா படத்துல வந்த பாட்டு, அவர் போட்ட ஆர்த்தி சந்தனக்கட்ட அந்த மாரி ஏதோ ஒரு பாட்டு ஒண்ணு போட்டிருக்காரு. ஒரே இப்ப தான் வந்துச்சு அந்த படம். அதே காப்பியே ஒரு 6 வருஷம் கழிச்சு எடுத்தா பரவால்ல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அந்த படம் வந்துச்சு. அதே மாரி மெட்லயே ஒரு பாட்டு இதுல போட்டிருக்காரு. எல்லாமே தெரிஞ்சு தான் பண்றாங்களா, தெரியாம பண்றாங்களாங்கிறது தெரியல. ரொம்ப வறட்சி நிலவுது தமிழ் சினிமால. அது எவ்வளோ பெரிய இயக்குனர்களா இருந்தாலும், பழைய இயக்குனர்களா இருந்தாலும் அவர்ட்ட வந்து ஸ்கிரிப்ட் கைவசம் இல்ல. ஏதோ புதுசு புதுசா யோசிக்கிறாங்க. ஆனா முழுமையா அத கொண்டு போய் மக்கள்ட்ட சேர்க்க முடியல. முழுமை அடைய அந்த ஸ்கிரிப்ட் வந்து முழுமையா அந்த ஸ்கிரிப்ட் வரமாட்டேங்குது. கரெக்ட்டா இல்லாம கடைசியில கொண்டு போய் ஏதாவது சொதப்பல் வேல பண்ணிடுறாங்க. ஓரளவு பார்க்கக்கூடிய படம் இந்த படம். இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. முடிஞ்சா போய் பாருங்க தியேட்டர்ல. நன்றி, வணக்கம்.